இந்த சங்கரா சாஸ்திரம் கிட்டே விளையாடுறியா? ஏய் 10 வருஷம் முன்னாடி 5 பசங்களோ 6 பசங்களோ, இப்ப பார்த்தா 1000 கால் காய்ச்சி நல்லா பெத்திண்டே இருக்காரா? அந்த பகவான் நான் கும்பிடுறேன், ஒரு புள்ள கூட ஆண்டவான்னா கொடுக்க மாட்டேன்றான். ஏன்னா நீங்க பகவான மட்டும் சேவிச்சுட்டு இருந்தா குழந்தை பிறக்காது. அதுக்குன்னு சில சாங்கியங்கள் இருக்கு, அத பண்ணணுமோ இல்லையோ? ஏக்க முடியாதுரி. ஏய் டாக்டர் கிட்ட போயிட்டா 5 லட்சம் கேக்குறாரு. அந்த 5 லட்சம் நானே கொடுக்கணும். அது எடுத்துக்கு போய் பேங்க்ல போட்டா அதுல வட்டி வரும். சாப்பிட்டே இரு, பேசாம சாப்பிட்டு நல்லா தூங்கு. எனக்கு கோபம் நீ தாங்க முடியாது. நான் ரொம்ப மோசமாயினாலும் 6 பேரு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தாதே, உள்ள போடி. மலைமேடு மாதிரி வளர்ந்துட்டே போகுது, நல்லா தூங்கிட்டே இருக்கும். எல்லாம் என் தலையெழுத்து. எல்லாம் பகவானுக்கு தான் வெளிச்சம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, அன்னை மரியை விதித்ததும் எனக்காக. கொஞ்சம் நில்லுங்கண்ணே, அப்படி நில்லுங்கண்ணே, வரேன். அப்படி இல்லைங்கண்ணே. வந்தா என்னை 2 சுத்தி வந்த சட்டையை மோந்து பாக்குறிய, என்ன விஷயம்? நான் ஒண்ணு கேப்ப கோக்க மாட்டீங்களே. என்ன அண்ணே, இந்த வேட்டி சட்டைய நானும் எல்லா கடையிலையும் செலவு போறேன், ஒருத்தன் கூட வெள்ளையா தோச்சு கொடுக்க மாட்டேங்கிறானே. ஆனா உங்க வேட்டி சட்டை கண்ணை பறிக்கிற மாதிரி இவ்வளவு பளிச்சிட்டு இருக்கு. அதனாலதான் கேக்குறேன், இந்த வேட்டி சட்டைய எந்த கடையில செலவு பண்ணி சொல்லுங்கண்ணே. நாங்கெல்லாம் கடையில செலவுக்கு போறதே இல்ல. அப்புறம் எல்லாமே என் பொண்டாட்டி தான் துவைக்கும். உங்க பொண்டாட்டியா? ஆமா. இந்த வேட்டி சட்டைய இவ்வளவு வெள்ளையா சுத்தமா துவைச்சிருக்காங்கன்னா உங்க பொண்டாட்டி எவ்வளவு அழகா இருப்பாங்க. அண்ணே, உங்க பொண்டாட்டி நான் பாக்கணும். என்ன வேற மாதிரி போகுது? என் பொண்டாட்டிய நீ பாக்கணும். ஆமாண்ணே. எதுக்கு? நீங்க சொன்னீங்க அவங்கதான் அந்த வேட்டி சட்டையை வெள்ளையா துவைச்சு கொடுத்தாங்கன்னு. அதே மாதிரி ஏன் வேட்டி சட்டையை வெள்ளையா துவைச்சு கொடுக்க சொல்லுங்க, அப்பதான் நான் நம்புவேன். ஓ வேட்டியை என் பொண்டாட்டி துவைக்கணும். ஆமா, அப்பதான் நீ நம்புவேன். சரிப்பட்டு வர மாட்டேன். துவைச்சு கொடுக்க சொல்லுங்க, துவைச்சு கொடுக்க சொல்லுங்க, துவைச்சு கொடுக்க சொல்லுங்க. வந்தா சரி, ஏதோ 2 கேள்வி கேட்டான்னு பார்த்தா தரதல பயல ஏன் பொண்டாட்டி ஓ வேட்டியை துவைச்சு தரணுமா? நீ யாருடா? ஏட்டா ஓ வேட்டியை துவைக்கிறதுக்கான 10 லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்க? சொல்லுவியா? யார பத்தி கேட்கிறா? யாரு பொண்டாட்டி பத்தி கேட்கிறா? என்ன சத்தத்தை காணா? ஐயோ செத்துட்டா போயிருக்கு. ஏடா செவனேன்னு தானடா போனேன், ரொம்ப கூப்பிட்டுட்டே மாட்டி விட்டேடா. யாரும் பார்க்கலையே, இந்த பக்கம் யாருமே வரல. ஐயோ யாரும் பார்த்தாக்கிட்டா என் நிலைமை என்னடா? எஸ்கே பயிர வேண்டியதா. திருஷ்டி சுத்தி அனுப்புனாலே இப்படியா முடியணும்? அடவா காப்பாத்து, அடவா காப்பாத்து. இந்த ஆளு ஏன்டி இப்படி ஓடுறாரு? ஏய், இந்த மாதிரி இருக்குங்க அதிகமா இருக்காங்க, நீ டியூட்டியா பாரு. லலிதா, லலிதா. ஐயோ ஐயோ ஐயோ, என்னங்க இது? உங்க வேட்டி சட்டை எங்க? எந்த பழத்துல விழுந்து ஓடி இருக்கீங்க? ஐயோ ஊருக்குள்ள என்ன நடக்குது தெரியாம பேசுறேடி. வாடி உள்ள எதையுமே கேட்காதடி. எதை லலிதா, என்னங்க? லலிதா என்னங்க? இங்க வாடி. இது என்னது? என்னங்க? நல்லா தானே துவைச்சிருக்கேன். இவ்வளவு வெள்ளையாண்டி துவைச்ச? எப்பவும் வெள்ளையா தானே துவைக்கிறேன். இனிமே அப்படி துவைக்கப்படாது, இனிமே அப்படி துவைக்கப்படாது. ஏன்னு கேட்காத. ஊரு நிலவரம் தெரியாம தெரியற, ஊரு நிலவரம் தெரியாம தெரியற. இதெல்லாம் கீழே போட்டு அழுக்காக்கணும், அழுக்காக்கணும். என்னங்க இதெல்லாம்? நிறுத்துங்க, நிறுத்துங்க. என்ன பண்றீங்க நீங்க? ஒரு பொம்பளைக்கு தானே தெரியும் துணி தைக்கிறது எவ்வளவு கஷ்டம். நிறுத்துங்க. என்னங்க இதெல்லாம்? குடுங்க இங்க. வேற துணி மாத்திட்டு போங்க. குடுங்க. நான் அங்கிட்டு போய் மாத்திக்கிறேன். ஓடிடு. ஐயோ, என்னையா இவ்வளவு அழுக்க வர? அதுக்கு என்ன பத்தியா? எதுக்கு? எப்படி வெள்ளஞ்சொலமா வந்திருக்க? என் பொண்டாட்டி வெள்ளஞ்சொலமா அனுப்புறா. கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு? ஆயிடுச்சு. என்னத்தாச்சு? யோ 2 பாயிண்டியா? என்ன? உன்னை இவ்வளவு அழுக்கா இப்படி அனுப்புறான்னா உன்னை யாராவது கொத்திட்டு போயிருவாங்களான்னு பயம் இருக்கணும்.
இல்ல உன்னை இவ்வளவு அழுக்க அனுப்பிச்சிட்டு வேற எங்கேயோ வெள்ளஞ்சோலையுமே தாவிட்டு இருக்கான்னு அர்த்தம். உள்ள இருக்கா? இல்ல. அதுதான் மாடு இங்கே தாவிருச்சு. அப்ப என் பொண்டாட்டிக்கு கள்ள தொடர்பு இருக்குங்கிற. அப்ப வேற என்ன அர்த்தம் இருக்குங்கிற? ஏண்டா என்ன என் பொண்டாட்டிய பத்தி தெரியுமாடா? அது தெரியுமா? என் பொண்டாட்டிய பத்தி தெரியுமாடா? இதே அடிக்கிற முடியா? என்ன ஏன்? என் பொண்டாட்டிய பத்தி தெரியுமாடா? ஏண்டா என்ன இப்படி கொலைகாரனாகிட்டே இருக்கிய? என் பொண்டாட்டிய வரிசையா என்னை கொலைகாரனாகிட்டீங்களா? ஐயோ, வெள்ளை சொல்லையுமா போனாலும் கேக்குறாங்க, அழுக்காக்கி கட்டிட்டு போனாலும் கேக்குறாங்க. இந்த உலகத்துல இனிமே வேட்டி சட்டையை கட்ட மாட்டா, எங்கிட்டு போறது இல்லைங்களே. ஏன்டா அப்படி பண்றீங்க? என் கையில மாட்டச்சுன்னா முட மாட்டுறான். தாத்தா அப்பருக்கு புள்ளே கிடையாதுடா. வாங்கடா. ஏன் கிட்ட மாட்டச்சுன்னா யானா கால நாய் மாட்ட மாதிரி நச்சுக்கு போடுற வாடா. ஏய் வாங்கடா வாங்கடா வாங்கடா. பல வருஷமா நான் தூங்க வேணுடா. ஏய் முட மாட்டறா. முட மாட்டறா. கையிடு. நீங்க உள்ள கையிடு. வாங்கண்ணா. ரத்தம் கக்காம முட மாட்டறா. வீராதி வீர சூராதி சூர என்ன கைவிட மாட்டேன்னு கண்டிப்பா சொன்னீங்கள. இப்ப கருமசாமி மாறி அரைச்சி போய் நிக்கிறீங்க. காலி பையன் 4 பேரு என்ன கணக்கு பண்ண பாப்பானே. ஏன்டி சும்மா உட்கார வச்சு அழுதுகிட்டு இருக்க? மாத்திட்டு ஒரு மனுஷன் உட்கார கூடாதா? துணிய மாத்துறீங்களா? அப்ப பெரிய சாமியார் மாதிரி இவ்வளவு பெரிய குச்சி வச்சு மேல முடிச்செல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. அது எதுக்கு வச்சிருக்கேன் தெரியுமா? நாய் தொல்லை ஜாஸ்தியா இருக்கு, டக்குன்னு மண்டையை அடிச்சு கொள்றதுக்கு தான். இது பாருங்க, நீங்க இனிமே வேலை வெட்டி இல்லாம இந்த ஊரை சுத்த முடியாது. அது தெரிஞ்சுதான் என் தம்பி எந்தெந்த நாட்டுல வேலை இருக்குன்னு ஒரு லிஸ்ட போட்டு கொடுத்துருக்கான். முதல்ல இதை கொண்டு போய் உங்க தம்பி கிட்டையும் உங்க அண்ணங்கிட்டையும் காட்டி ஐயர் மாமா கிட்டையும் காட்டி பணத்தை வாங்கிட்டு ஊருக்கு போற வழியை பாருங்க. இனிமே வேலைக்கெல்லாம் போகணும், போய் தான் தீரணும். சரி, நம்ம கையாலே 2 கொலை விழுந்து போச்சு. நாய் கண்ட இடத்துல கவர் முன்னாடி வெளிநாட்டு போட்டு போயிட வேண்டியதான். அப்பதான் கண்டுபிடிக்க என்ன யோசனை? வெளிநாட்டுக்கு போறேன்டி. ஆனா ஒரு விஷயம் இப்பவே சொல்லிடுறேன், என்கிட்ட ஒரு குண்டு மணி நகை கூட கிடையாது. அதான் இருக்கிறதுல உருவுன்னு உருவிட்டி எவன் கால விழுவியோ எனக்கு தெரியாது. அவன் கால விழுது முதல்ல பணத்தை வாங்கி ஊரை காலி பண்ணிட்டு வேலைக்கு போச்சு. முதல்ல காவி எடுத்துட்டு நல்ல துணியா மாட்டிட்டு போ. என்ன அடமலை பெஞ்ச மாதிரி பேசிட்டு போறா? அட என்ன வீரச்சாமினா எங்க கோமிட்டு இருக்கீங்க? அட சும்மா இருக்கப்பா. வீரச்சாமினா ஐயன் கோயிலுக்கு மாலை போட்டுருக்கீங்களா? ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியலையா? என்ன நடக்குது? ஊருக்குள்ள யாரோ 2 கொலையை பண்ணிட்டு போயிட்டாங்களாமண்ணே. போலீஸும் நாயும் தெரு அலையுது. அப்படியா? கண்டுக்கிறது இல்லையா நீங்க? இங்க வாடா கண்ணு. என்னங்க கொஞ்சம் உட்காரு, ஒரு விஷயம் பேச வேண்டியிருக்கு. என்ன வந்த என்ன எவனை பார்த்தாலும் பயமுறுத்துறாரு. என்னமோ எப்போ ஒரு சம்பவம் நடந்து போச்சு. எவனை பார்த்தாலும் இடத்த காலி பண்ணிடுவோம். அர்ஜென்டா வந்துட்டு இருக்காரு. நீங்க மேல தெருல பசங்களை கூட்டு போய் பட்டாசை வச்சு கூட்டத்தை சேர்த்துருங்க. நீ கீழே தெருவெல்லாம் பட்டாசை வச்சு அசத்திடுங்க. மினிஸ்டர் அசந்து போனுங்க. அப்படியே நான் அக்ராரத்துல பட்டாசை வச்சு கூட்டத்தை சேர்த்துறேன். வரட்டுமா? சரி. நானு யோ நீனும் தாயா வாயா போய் பட்டாசை வைக்கலாம். வீரமணி இங்க வையா பட்டாசை.
நீங்களாம் ஏன் எதுக்காக அப்படி போட்டு பண்ணாதீங்க? அடிக்கிறீங்க? நான் சொல்றேன் யார் நீங்க? நம்ம ஊர் மினிஸ்டரும் நம்ம தலைவர் பழனிசாமியும் வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம கவுன்சிலர் இங்க வந்து வெடி வச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்குள்ள இந்த ஐயர் நம்ம கவுன்சிலர் போட்டு அடிச்சிட்டு இருக்காப்ல. நம்ம ஊர் கவுன்சிலர் அடிக்கலாமாண்ணே? கவுன்சிலரே அடிச்சுட்டாரா? ஆமாண்ணே. தயவு செய்து மன்னிச்சுக்கங்க. அவன் நட்டாமுச்சு இப்படி முங்கம் வந்து அவன் குடும்பமே அழிஞ்சு போய் கிடக்கு. தயவு செய்து மன்னிச்சுக்கங்க. இனிமே அப்படி நடக்காது. சரிண்ணே, அது சரி. ஒரு அரசியல்வாதி அடிக்கலாமா? கூடாது கூடாது கூடாது. தயவு செய்து மன்னிச்சுக்கங்க. போயிட்டு வாங்க. சரி சரி. போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. வேண்டாம். யாரு அடிக்கிறதுன்னு தெரியாது. மட்டையெல்லாம் நமக்குன்னு குழம்பி ஊருக்கு போய் தேடி கிடக்கு. வந்துட்டே இருக்கு. உடலை மாத்தி போடாதீங்கன்னு சொன்னேன். கேட்டேளா? இப்ப என்னென்ன நடந்துச்சுன்னு பார்த்தேளா? என்னன்னா வேலைக்கு போங்கோன்னு எத்தனை வாட்டி சொன்னேன். கேட்டேளா? நீங்க வேலைக்கு போயிருந்தா இப்படி மண்டைய உடைச்சுட்டு வந்திருப்பேளா? ஐயோ, சொம்பா குடிச்ச பாலெல்லாம் இப்படி ரத்தமா கொட்டுறதே. இனிமையாச்சும் வேலைக்கு போறேளா? ஐயோ, எங்க ஆத்துக்காரருக்கு பேச முடியலையே. மண்டையில அடிபட்டு பிரச்சனை இல்லாம போயிட்டேளா? வணக்கம் சாமி. வாங்க வீராசாமி, உட்காருங்க. என்ன திடீர்னு அன்னைக்கு வந்திருக்க? வந்தேன், ஒரே சண்டையா கிடந்துச்சு. ரொம்ப நன்றி வீராசாமி. அன்னைக்கு மட்டும் நீங்க வரலன்னா எங்க ஆத்துக்கார பொழிச்சே இருக்க இத மாட்டாரு. பத்தி என்ன மாமி இருக்கு? ஏன்னா இன்னைக்கு நேத்தா பழகுறீங்க. சாமி நல்லா இருந்தா நான் நல்லா இருந்த மாதிரி. அந்த விஷயத்த சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, என் வீட்டுக்காரி துபாய், சிங்கப்பூர், லண்டன்ல எல்லாம் வேலை இருக்குன்னு சொல்லிவிட்டு சில அட்ரஸ்களை கொண்டாந்து கொடுத்தா. ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா 6 மாசத்துல திருப்பி கொடுத்துருவேன். இந்த கம்பெனில எல்லாம் வேலை இருக்கு, பாருங்க. உங்களுக்கு தான் படிக்க தெரியுமே. தப்பா நினைக்காதீங்க. கொஞ்சம் அமௌண்ட் வெளியே வர வேண்டியிருக்கு. அது வந்த உடனே நானும் எங்க ஆத்துக்காரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு சரி. 1 மாசம் கழிச்சு உங்களை போன்ல கூப்பிடுறோம். நீங்க வந்து தாராளமா வாங்கிட்டு போங்க. தெரியலாம். ரொம்ப நன்றி சாமி, ரொம்ப நன்றி சாமி. உங்களுக்கு இல்லாமல பணத்தை மெதுவா கொடுங்க. வரேன். நான் சொன்னது புரிஞ்சுதோ? ஆண்டவா. மச்சான், பால்காருக்கு காசு கொடுக்கல. சரி இன்னும் மளிகை கடை பேலன்ஸ் வேற அப்படியே இருக்குது. சரி சரி ஏன் கொடுத்துறேன்டி. என்ன பண்ணுது? என்னடா தம்பி? அண்ணா என்னண்ணா இவ்வளவு தூரம் வெயில்ல நடந்து வந்திருக்கீங்க? என்ன விஷயம்ண்ணா? ஒண்ணுமில்லடா தம்பி, ஆ, கொஞ்ச நாளா அண்ணனுக்கு வேலை இல்ல. ஆ. நகை நட்டு வீடு வாசல்லாம் அடமானம் வச்சு விட்டேன். அண்ணா அண்ணா இதெல்லாம் யாருக்காக எதுக்காக செஞ்சீங்கன்னா எங்களுக்காக செஞ்சு தானே இப்படி ஆயிட்டீங்க. அண்ணா வானத்தை போல விஜயகாந்த் படத்துல தான் பாத்துருக்கோம். ஆனா எங்களுக்கு நீங்க செஞ்சதை நேர்லயே பாத்துருக்கோம். அதனாலதான் உங்க அண்ணி சொன்னிச்சு, ஆ. நீங்களும் 4 பேரை போல பொழைக்கணும். ஆ. இந்த கம்பெனில எல்லாம் வேலை இருக்கு, ஆ. இத போய் காமிச்சு ஆ. உங்க அண்ணன் தம்பிகிட்ட 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போயிட்டு ஆ. 6 மாசத்துல திருப்பி கொடுத்துருங்க. ஆ. அவங்க எல்லாம் நல்ல வசதியா தானே இருக்காங்கன்னு சொன்னிச்சுப்பா. அண்ணா இதுல என்னென்ன இருக்கு? உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வேணும் அவ்வளவுதானே. ஆனா எந்த ஊரு எந்த கம்பெனி இந்த பாருங்க. கொடுங்க. ஏஎன்ஐ கம்பெனி பட்டையாரோடு பேங்காக்கு 32. சூப்பர் கம்பெனி. அண்ணா சூப்பர் கம்பெனி. நல்ல கம்பெனியா? அற்புதமான கம்பெனி. 1 லட்சம் ரூபாய் போதுட்டாங்களா? போதும்பா, போதும். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். அண்ணே நீங்க என்ன பண்றீங்க? 1ஆம் தேதி அன்னைக்கு அந்த 1 லட்சம் ரூபாய உங்க குழந்தை கையில கொடுத்துறேன். நீங்க வந்து வாங்கிக்கிறீங்க. ஆனா 1ஆம் தேதி மீறி 2ஆம் தேதி வந்தாலும் கிடைக்காது. இல்ல வந்துடுறேன், ஏன்னா, வந்துடுறேன். நான் வெளியூர் போயிருவேன். அண்ணா 1 லட்சமா 2 லட்சமா கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. 1 லட்சம் தான்ப்பா, 1 ஏன்னா லட்சம் தான்ப்பா. நீங்க செஞ்சவரு, உங்களுக்கு நாங்க செஞ்சாகணும். இவனுக்கு இந்த புடவை எல்லாம் எடுத்து கொடுத்தது நீங்க தானே? நீங்க தானே எடுத்து கொடுத்து என்கிட்ட ஏய் சொன்னீங்க. வருஷம் எடுத்து கொடுப்பாரு. சொல்ல வேணாம் தம்பி நான் எப்படி சொல்றது? ஏப்பா அதெல்லாம் போய் சின்ன பிள்ளை அன்னிக்கிட்ட ஒண்ணு சொன்னேன், அதை சொன்னாங்களா? சொல்லலையே. ஊருக்கே செஞ்சு நாசமா போனவர்னு சொன்னேன், அதை சொன்னாங்களா? அதையும் சொல்லலையே. சொல்ல மாட்டாங்க. நல்லதை சொன்னா ஒன்னா சேர்ந்து அண்ணன் தம்பி 2 பேரும் பொறாம பிடிச்சிருங்க. அதான் தம்பி, மொத்தமா பொம்பளைங்களை பத்தி தப்பா பேசாதீங்க. பேசாம இரு. அண்ணா 1ஆம் தேதி கரெக்டா 9 மணிக்கு 1 லட்சம் ரூபாய் வந்து வாங்கிக்கிறீங்க. நான் ஏன் இங்க வந்தேன்னா, சொல்லுங்கண்ணே. நீ குடுக்குற நிலைமையில இருக்கேன், நான் வாங்குற நிலைமையில இருக்கேன். அதனாலதான் நான் அண்ணா, நேரடியா அண்ணா, வந்தேன். தயவு செய்து மறந்துடாதப்பா. அண்ணா இதையெல்லாம் நீங்க பேசணுமா? இதெல்லாம் சொல்லணுமா? அண்ணா நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமைப்பட்டவன். பணத்தையும் குடுக்கறேன்னு காலையும் விழுகிறீங்க. 1000 இருந்தாலும் பக்காளி தான். ஒன்னா பிறந்தாதானே சொல்லுங்க. உடையான் படைக்கு 5 ஆண்டு சொல்லுவாங்க. ஆனா நீ இருக்கிற இந்த உலகத்தை கண்டு அச்ச மாட்டேன். நீங்களா அழுதாங்க, மனசு தாங்க. கோடி தண்ணி எடுத்து அழுவாதீங்க மாமா. போங்கண்ணே, நீங்க போங்கண்ணே. வரட்டா? போங்க. வரட்டா? டேய், அண்ணா அழாதீங்கண்ணே. என்னடா? எப்படி போறாரு பாரு. ஏங்க நீங்க பாட்டு காசு எடுத்து கொடுக்குறோம்னு சொல்லிட்டீங்க. ஏய் வேலையை பாரு, எல்லாம் எங்களுக்கு தெரியும். உள்ளவா இந்த வாளுக்கு வர வர குட்டி போச்சு. தசரதா, வாங்கண்ணே. என்ன இந்த பக்கம்? என்னம்மா நல்லா இருக்கீங்களா? என்னண்ணே வேகாத வெயில்ல வந்திருக்கீங்க? என்ன பண்றது, காரியம் ஆகணும்னா வெயில்ல வந்துதான் ஆகணும். ரொம்ப நாளா வேலை இல்ல. சரி. நகை நட்டெல்லாம் போச்சு, வீடு வாசல்லாம் அடமானம் வச்சுட்டேன். ஐயோ. உங்க அத்தாச்சி சிரமப்பட்டு சில அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தா. ஆ, நீங்க துபாய் போங்க, சரி இந்த அட்ரஸ்ல எல்லாம் வேலை இருக்குன்னா. சரி சரி. அது கழுதே போய் விசாரிச்சு பார்த்தாக்க 1 லட்சம் ரூபாய் செலவாக போட்டுருக்கு. ஆ. நல்ல கம்பெனி பத்தியா?
நல்ல கம்பெனியா? சூப்பர் கம்பெனி இது. அதுதான் 1 லட்சம் ரூபா கொடுத்தாயினா 6 மாசத்துக்குள்ள கொண்டாந்து திருப்பி கொடுத்துருவேன். என்னன்னு நீங்களும் போய் என்கிட்ட காசு கேட்டுக்கிட்டு நீங்க கேட்கணுமாண்ணே? இந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, வீட்டை கட்டி கொடுத்தீங்க, திடீர்னு 1 லட்சம் கேக்குறீங்க. அண்ணே, பணமா இல்லண்ணே என்கிட்ட. 1 மாசத்துல பணம் வந்துச்சுன்னா நான் தந்துடுறேன். இன்னொரு இடத்துல கேட்டிருக்கேன். அப்படி இல்லைன்னா ஒரு கல்யாணம் இருக்கு, அத போய் நாங்க முடிச்சிட்டு இவளோட நகையெல்லாம் வச்சு நான் கொடுத்துறேன். என்ன டேய், பணம் இல்லாட்டி அந்த ரத்தம் துடிக்குது பத்தியா? நகையை வாங்கிக்கேன்னு சொல்றியா கண்டு? இந்த பொண்ணத்தான் என் தம்பிக்கு கட்டணும் எல்லாத்தையும் சொன்னது நான் தாமா. நீ நல்லா இருப்பப்பா. சரி தம்பி, நான் வரேன்டா. கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். நான் வரும்போது பணம் இருந்தா பாக்குறேன். இல்லையா நகையை வாங்கி அடவு வச்சுட்டு 6 மாசத்துல திருப்பி கொடுத்துடுறேன். போயிட்டு வாங்க. சாமி சாமி, யாரு? ஓ, வீராசாமியா? என்ன வீராசாமி, ரொம்ப நாளா ஆளை நம்ம காணோம். சாமியை பார்க்கணும். உங்க சாமி வேலைக்கு போயிருக்கார். எங்க போயிருக்காரு? துபாய்க்கு. துபாய்க்கா? எப்படி போனாரு? அது அன்னைக்கு சில கம்பெனி அட்ரஸ் எல்லாம் கொடுக்கலன்னு ஆமா, எங்க ஆட்டுக்காரருக்கு தெரிஞ்சவா ஒருத்தர் துபாயில இருக்கார். அந்த அட்ரஸ்க்கு வேலைக்கு போயிட்டார். நான் கொடுத்த அட்ரஸ்ல வேலைக்கு போயிட்டாரா? இல்ல உங்களையும் கூப்பிடுவாரு. ஏன் மாமி எனக்கு துரோகம் பண்றீங்க? நான் தானே 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்டேன். என்னை தானே அனுப்பணும். நான் தானே அட்ரஸ் கொடுத்தேன். என்ன ஓப்பிடுவாரு? அதெல்லாம் நம்ப மாட்டேன். போங்க மாமே, நீங்க எல்லாம் ஏமாத்தப்பட்டு நினைச்சேன் நானு. நீங்களே ஏமாத்த பழகிட்டீங்க. அதான் செல்போன் இருக்குல்ல, மணிக்கணக்கில் பேசுங்க. மூஞ்சல் ஆடிட்டா குடும்பத்துக்கு வருமானம் வந்துருமா? ஊஞ்சல்ல ஆட மாட்டேன்னு சொன்னேன். இவ்வளவு ஊஞ்சல்ல ஆடினது. ஐயோ, நன்னா மோர் குடிச்சேனா? ஊஞ்சல் திருப்தியா ஆடினா? நான் ஒரு பைக் புக் பண்ணிருக்கேன். என் செல்லம் இப்ப அங்க வேலை பார்க்கலாமா? சரி அன்புள்ள மனைவிக்கு மனம் கிடைச்சிடணும். நம்ம சரசு என்ன பண்ற? வாங்க மாமா. எங்க தம்பி எங்க வீட்டா? உங்க தம்பி வந்து அவரு துபாய் போயிட்டாரு மாமா. துபாய்க்கா? என்னை பணம் வாங்க வர சொன்னானே. இல்லைங்க மாமா, நீங்க காட்டுனீங்கல்ல அந்த அட்ரஸ், அந்த அட்ரஸுக்கு தான் அவரு வேலைக்கு போய் 1.5 மாசம் ஆகுது மாமா. துரோயிப்பே. நான் ஊரெல்லாம் அலைஞ்சு அட்ரஸ் வாங்கி கொடுப்பேன். உன் புரிச்ச துபாய் போவானா? அதாவது நீங்க வசதியா இருக்கிறேங்கிறத காமிக்கிறீங்கல்ல. உங்ககிட்ட பணம் கேட்டு வந்த மாதிரி என் புத்திய செருப்பால் அடிக்கிறேன். ஏன் மாமா அப்படி கோச்சுக்கிறீங்க? பின்ன என்ன, நான் அட்ரஸ் வாங்கி கொடுத்துருக்கேன்ல. 1ஆம் தேதி வாங்க. பணம் தர்றேன்னு அழுதான், கட்டிப்பிடிச்சான் பங்காளி. மூண்டு ஓடி போயிட்டா பத்தியா? துரோகம் பண்ணிட்டு ஓடி போயிட்டா பத்தியா? துரோகி எல்லாம் திட்டாதீங்க. இப்ப என்ன உங்களுக்கு பணம் தானே வேணும்? உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். அதை எப்படி நீ கொடுக்க முடியும்? முதல்ல இந்த லெட்டர் படிச்சு பாருங்க. ஆமா, அந்த லெட்டர் படிக்கிறேன். நான் உன் வேலைக்காரன் போறேன். முதல்ல இத படிச்சு பாருங்க. என்ன படிச்சு பாருங்க. அப்படி என்னத்தை கழிச்சிருப்பாரு? பணம் அனுப்பியிருக்கேன், நீ சௌரியமா இரு, என் பொண்டாட்டி எப்படி இருக்கான்னு எழுதிருப்பாரு. வேற என்ன எழுதுவாரு? மாமா கொஞ்சம் பணம் அனுப்பியிருந்தாரு. அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அன்புமிக்க சரோசாவிற்கு உன் கணவர் எழுதி கொள்வது. வீராசாமி என்ன கொடுத்த அட்ரஸ்ல வேலைக்கு சேர்ந்துட்டான். அவர் வருத்தப்படுவாரு. அதனால அவர் வருத்தப்படாத அளவுக்கு அவர் வரும்போது அவரால என்ன வேலை செய்ய முடியுமோ அவர்கிட்ட சொல்லி நான் இல்லாத குறைய போக்கிட்டேன். காகரி வாங்குறதா இருந்தாலும் பேங்க் போறதா இருந்தாலும் வீராசாமி என்ன நம்பு. கொஞ்ச நாள் கழிச்சு அவரையும் துபாய்க்கு வருத்திக்கிறேன். அதனால எங்களை மாதிரியும் அவரையும் பாசமா நினைச்சு நல்லபடியா பழகிக்கங்க. நல்லது நடக்கட்டும். பாருங்க, உங்க மேல அக்கறை இல்லாம தான் என்னை வந்து அவ்வளவு பாசமா உங்களை பாத்துக்க சொல்லிருப்பாரு. நல்ல பையன் சொன்னேன். பணம் கொடுக்கணும்ல. லெட்டர்ல வந்து அண்ணன் ஒன்னேன்னு எழுதுனா சரியா போச்சாக்கும். சரி, உங்களுக்கு பணம் தானே வேணும். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நான் தரேன். உள்ள வாங்க. எப்படி தருவ? நான் கொடுக்குறேன். அந்த தொல்லையே வேணாம். ஆள விடுங்க. வாங்க மாமா. நட மாமா. வாங்க மாமா. வேணாங்கிறல்ல. மாமா வாங்க மாமா. மாமா, உங்களை என்னமோ நினைச்சேன். நீங்க ரொம்ப மோசம். சந்தோஷம் தானே? மோதிரம் செயின் எல்லாம் போதுமா? போதும். உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, நான் தரேன். சரியா? பாய் பாய். தம்பி வாங்க மச்சான் வாங்க. என்னமா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். தம்பி எங்க? அவர் போன மாசமே துபாய்க்கு போயிட்டாரு. துபாய் போயிட்டானா? எப்படி போன? நீங்க கொடுத்த அட்ரஸ்ல தான். நான் கொடுத்த அட்ரஸ்லயா? ஆமா. இவனும் துரோகம் பண்ணிட்டா.
அவனும் துரோகம் பண்ணிட்டான். அப்பவே என் பொட்டாட்டி சொன்னா போகாதீங்க, உங்க பங்காளிய உங்களை கைவிட்டுருவாங்கன்னு. நான் சொன்னேன் என் தம்பி அம்மா ரத்த பாசம் என்னைய காப்பாத்துவாங்கன்னு. பணம் வாங்கிட்டு வா பாப்போம்னு சொன்னா. அதே மாதிரி நடந்து போச்சு. இனிமே சாகுற வரைக்கும் உங்க மூஞ்சில முழிக்க மாட்டோமா. என்னாச்சு? அவங்க போனா போட்டோம். உள்ள ஆட்டுக்கால் சூப் இருக்கு, உங்க தம்பி சாப்பிட தட்டு இருக்கு, அவர் படுக்கிற பெட்டும் இருக்கு. உள்ள வர்றீங்க, சாப்பிடுறீங்க. மச்சான் வாங்க. இந்த வரேன்டி. சந்தோஷம் சந்தோஷம். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்க குழந்தையால? ரொம்ப அலட்டிக்கிட்டீங்க. சந்தோஷம். பாய். வீட்டு விட்டு வெளியே போடி, வெளியே போடி முதல்ல. மொபைல் உங்களுக்கு ஒன்னதே சும்மா இருக்க மாமி. என்ன செய்ய தெரியுமா? சிமெண்ட் மூட்டை எத்திக்கு ஒரு ரூம்ல 65 பேர் தங்கிட்டு மாசம் 1 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அனுப்பிச்சிருக்கேன். பணம் எங்க நீங்க கேட்டா 100 ரூபாய் இருக்குது 200 ரூபாய் இருக்குன்றா. இவரெல்லாம் அடிக்க வந்தே பண்றேன். நீ என்ன அடிக்கிற? துபாயில பட்டி கிடந்து கஷ்டப்பட்டு 10 லட்சம் அனுப்பிச்சு வச்சாங்க. இங்க வந்து பணத்தை கட்டா ஒரு 100 ரூபா கூட இல்லைன்னு சொல்றாங்க. இவ்வளவு அடிக்காம கொஞ்சுவாங்களா? நானும் துபாயில இருந்து 10 லட்சம் என் பொண்ணாடி கணிப்பிட்டா. அது 10 லட்சம் 11 லட்சம் பேங்க் இருக்கு. கேட்டியாடி? யோ எப்படியா? என் சம்சாரம் சம்மத்தி. கூப்பிடியா அவங்கள கேக்குறா? வாடி வாடி எப்படின்னு சொல்லு. ஆமா உங்க வீட்டுக்கார் 10 லட்சம் ரூபாய் அனுப்பிச்சாரா? அது எப்படி 11 லட்சமா குட்டி போட்டுது? பிச்சைவாய்க்கு ஜலம் கொடுக்கலாம், ஆனா சொம்பையும் சேர்த்து கொடுக்கலாம். ஐயோ என்னடி சொல்றாங்க? நிறுத்துக்கப்பா. என்ன பிரச்சனைங்க? வீராச்சம் என்ன துபாய்க்கு போய் சிமெண்ட் மூட்டையை தூக்கி அங்க வேலை பார்த்து இங்க வேலை பார்த்து 65 பேரோட ஒரே ரூம்ல தங்கி இருந்து 10 லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்பிச்சா எங்கடி பணம் கேட்டா செலவாயிடுச்சு. நான் இவளை அடிக்காம என்ன பண்றது? ஒரு 100-200 ரூபாய் மிச்சம் வச்சிருக்க கூடாது. சரி சரி, உனக்கு என்னடா பிரச்சனை? துபாயில கஷ்டப்பட்டு தகர கம்பெனி வளைஞ்சு 10 லட்சம் அனுப்பிச்சு வச்சானே. வீட்டுல வந்து கண்ணை கேட்ட ஒரு 50,000 1 லட்சம் கூட இல்லைன்றான். இவ்வளவு அடிக்காம கொஞ்சம் அடிக்கிற மாதிரி அதான்டி ஆம்பளை. எனக்கு முன்னாடி அவளை அடிக்கிற வேலை வச்சுக்காத. தொலைச்சு விடு, தொலைச்சு. அண்ணா என்னடா நடக்குது? கார் ஓட்டுறீங்க? சும்மா கால் வந்து விழு வந்தா தள்ளி விட்டேன்டா. இந்த மாதிரி ஆளுகை நிறுத்துங்க. நடந்தது நடந்து போச்சு. இனிமே உங்க மாமன் உங்க கூட இருப்பாங்க. ஆளுக்கு 50,000 ரூபாய் 10 வட்டிக்கு பணம் தரேன். ஏன் ஒரு 5 வட்டி கொடுக்குறாங்க? ஜாஸ்தியா இருக்குண்ணே. அதெல்லாம் நீங்க பணத்தை கொடுக்கும் போது அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். இந்த மாதிரி கொடுக்கிற பணத்தை வச்சு நல்லபடியா சம்பாதிப்பாங்க. அதை அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க. இனிமே யாரும் கேட்க மாட்டாங்க. நல்லபடியா குறைச்சுக்கங்கடா. நீங்களும் அவளுகளை அனுசரிச்சு போங்கடா. நீங்க பாட்டுக்கு அவளுகளை விட்டு ஓடிட்டா அவளுக்கு என்ன செய்வாளுங்க? ஏன் பணம் மட்டும் அப்படியே இருக்கு. ஓமனை மட்டும் அப்படியே தான் இருக்கு. ஏன்னா ஊஞ்சலும் மோரம் தானே மிச்சம். அண்ணா எப்ப பணம் வாங்க வீட்டுக்கு வர்றது? வீட்டுக்கு காலையில வாங்கடா. சரி சரி காலையில வாங்கடா. நல்லபடியா குறைச்சுக்கங்க. அண்ணே அக்கா ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கு. எங்கடா போன நீ? ஊரெல்லாம் தேடுறாளா? பின்ன ஒரு வாரம் தானடா ஆச்சு. அடி ஆத்தி. அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.